சென்டம் ஆப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அடுத்த கிளாஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம். இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கு, கம்பல்சரி வந்துகிட்டு இருக்கு. ஒன்று இயரை கேட்குறாங்க, இல்லைனா அதோட பனிஷ்மெண்ட்டை பற்றி கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரியாக வரதுனால நம்ம பாலிசி நோட்ஸ், கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இது இயர் எந்த வருஷம் அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிங்க. இதுலேருந்து ஒரு கம்பல்சரி கொஸ்டின் வருது. இளைஞர் நீதி குழந்தை பராமரிப்பு பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா 2015. ஓகேங்களா? இளைஞர் நீதி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா 2015. அடுத்து குழந்தை திருமண தடை சட்டம் எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா 2006. ஓகேங்களா? குழந்தை திருமண தடை சட்டம் எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா 2006. இதோட பனிஷ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை திருமண தடை சட்டத்தில் ஈடுபடுறவங்க, அதுக்கு உதவியாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஜெயிலு, இல்லைனா 1 lakh வந்து பெனால்ட்டி, இல்லைனா ரெண்டையுமே கொடுக்கலாம். அப்போது என்ன பனிஷ்மெண்ட் பெனால்ட்டி பார்த்துங்க, எந்த இயர்னு பார்த்துங்க. அடுத்து வந்து குழந்தைகள் கட்டாய மற்றும் இலவச கல்வி உரிமை சட்டம் எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா 2009. ஆக்ட் எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா 2009. எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1/2010 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 25% பொருளாதார ரீதியாக பின்தங்கி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, 25% எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் என்ன பண்ணுறாங்க, இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இந்த இடஒதுக்கீடு கொடுத்து அதுலேருந்து படித்து வர பிள்ளைங்க அடுத்து 9வது 10வது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களுக்கும், நம்மளோட 11, 12 எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாகவும் 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் நினச்சிக்கிட்டு இருப்போம். இந்த சட்டத்தின்படி படித்த குழந்தைகள் 9வது 10வது 11வது 12 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களுக்கும் இந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுங்க, எந்த வருஷம் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆனிச்சுன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, போக்சோ ஆக்ட் எல்லாருக்குமே தெரியும் 2012. ஏன்னா போக்சோ ஆக்டை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. போனாட்டி குரூப் 1ல கூட அதோட பெனால்ட்டி எவ்வளோ, எந்த வருஷம், எத்தனை வருஷம் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இது ஒரு 3 டைப் இருக்குது. 12 வயசு, 15 வயசு, 18 வயசு அப்படின்னு ஒரு 3 கேட்டகரியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், 12 வயது குழந்தைகள், சிறு குழந்தைகள், இதெல்லாம் வந்து போக்சோ ஆக்ட் படி பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசுக்குள்ள உள்ள குழந்தைகள் ஏதாவது இந்த மாரி ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, போக்சோ ஆக்ட் படி அரெஸ்ட் பண்ணி கடுமையான தண்டனைகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் முறைப்படுத்தல் சட்டம் 1986. இது ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை தொழிலாளர் தடுத்தல் மற்றும் முறைப்படுத்தல் சட்டம் எந்த வருஷம் கேட்டிங்கன்னா 1986. நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம், ஜூன் 12 வந்து குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாளாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த இயர்ஸை கம்பல்சரி படித்து வச்சுங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வந்துகிட்டு இருக்கனால கொஞ்சம் கோத்ரீட் பண்ணிங்க. தேங்க்யூ.